ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் சர்வதேச பெண்கள் தினம். அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி இப்படி போன்ற உறவுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பெண்களுடைய பங்கு சமுதாயத்துல மட்டுமல்லாம நம்மளுடைய குடும்பத்திலையுமே ஒரு பெரிய பங்கா இருக்குது. இந்த நாள் பெண்களுடைய வரலாற்றையும் அவர்கள் படைத்த சாதனையுமே முன்னிலைப்படுத்தி காட்டுது. பெண்களுக்குன்னு நம்ம நாட்டுல சம உரிமை இல்லாத காலகட்டத்திலேயே அவங்க பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கும் கூட அநேக துறைகளில ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க முறியடித்து இன்னைக்கும் எல்லா துறைகளையுமே பெண்கள் முன்னிலை வகிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களை மாற்றும் விதமாகவும் இன்னும் எதிர்காலத்துல அநேக பெண்கள் அதிக சாதனைகளை படைக்கவும் இந்த நாளை நம்ம உலக பெண்கள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோங்க. வேதத்திலையும் சாதனை படைத்த அநேக பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அதுலயும் என்னுடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு பெண்ணை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கிதியோனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிதியோன் மீதியாரின் கைகள் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினதும் அவர்கள் கரத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பினதை பற்றி நம்ம எல்லாருமே வேதத்துல படிச்சிருப்போம். இப்படி அந்த ஜனங்கள் எல்லாருமே மீதியார்களின் கைகள்ல இருந்து தப்பி அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கும் பொழுது கிதியோன் கிட்ட ஒரு நாள் வந்து, நீங்களே எங்களை அரசாட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கிதியோன் சொல்லிடுறாரு, நானும் என் குமாரர்களும் உங்களை அரசாட்சி பண்ண மாட்டோம். பிதாவாகிய தேவன் தான் உங்களை அரசாட்சி பண்ணணும், அவரே தான் உங்களுக்கு ராஜாவாகவும் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த கிதியோனுக்கு ஒரு மனைவி, மறுமனையாட்டி, 70 பிள்ளைகள்னு இருக்கிறாங்க. இப்படி அந்த மறுமனையாட்டியின் பிள்ளையாகிய அபிமெலேக்குக்கு ஆசை வருகிறது. தான் இந்த ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா 70 பிள்ளைகள் மத்தியில நம்ம எப்படி ராஜாவா ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சு அவன் அந்த பிள்ளைகள் எல்லாரையுமே என்ன செய்கிறான், ஒரு நாள் கொன்றுறான். கொல்ல போகும் பொழுது 68 பேரும் மரித்து போகிறார்கள். ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடுகிறான். அவன் தான் யோதாம். இவங்க எல்லாத்தையுமே அவன் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தன் தாயின் ஊராகிய சீகேமுக்கு அவன் புறப்பட்டு போயிடுறான். அங்க போய் அந்த ஜனங்கள் கிட்ட, நான் தான் உங்களுடைய ஜனம், உங்களுடைய பிள்ளைங்க, நீங்க எல்லாரும் என்ன ராஜாவாக்குங்கன்னு அந்த ஜனங்க கிட்ட சொல்றாருங்க. அப்போ அந்த ஜனங்களும் அபிமெலேக்க ராஜாவா ஆக்கிடுறாங்க. ராஜாவை ஆக்குனதுக்கு அப்புறம் இந்த 70 பிள்ளைகளில தப்பித்து ஓடின யோதாமு அந்த சீகேம் ஜனங்களிடத்துல வந்து, யார போய் நீங்க ராஜாவா ஆக்கியிருக்கீங்க, இவனையா ராஜாவா ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லி தன்னுடைய கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், இவன் ஒரு முள்ளு செடி, உங்க எல்லாத்தையுமே சுட்டெரித்து போட்டுருவான்னு சொல்லி அந்த ஜனங்களிடத்துல சொல்லிட்டு தன்னை அபிமெலேக்கு கொல்ல வந்துடக்கூடாதுன்னு பயந்து அவன் திரும்பவும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ அந்த சீகேம் ஜனங்கள் எல்லாருமே அபிமெலேக்குக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை அறிந்த அபிமெலேக்கும் அந்த ஜனங்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும், அந்த தேசத்தை அழிக்கணும் சொல்லி அவங்க மேல போர் செய்யவும் ஆரம்பிக்கிறான். இப்படி ஜனங்கள் எல்லாரையுமே அபிமெலேக்கு அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்கள் பயந்து ஓடி ஒரு அரணான ஒரு கோட்டைக்கு நடுவுல ஒரு துருகத்தின் வாசலுக்குள்ளாக நுழைந்து அவங்க எல்லாருமே பயந்து ஒளிந்து கொள்ளுறாங்க. இப்போ அபிமெலேக்கு இந்த ஜனங்களை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி அந்த துருகத்துக்கு நேராக அவனும் வந்து கொண்டிருக்காங்க. இப்படி இந்த சூழ்நிலையில தான் எல்லா ஜனங்களும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்க இந்த நேரத்துல ஒரு பெண் ரொம்ப தைரியமா அந்த கோட்டைக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. இப்ப அபிமெலேக்கும் அந்த வழியா வந்துட்டு இருக்கான். அவன் மேல இருந்து அபிமெலேக்கு வருகிறத கண் வைத்து சரியாக அவ பார்த்து கொண்டே இருக்கிறா. இப்ப அபிமெலேக்கும் அந்த துருகத்துக்கு வாசலுக்கு நேராக வந்து நிற்கிறா. மேல இருந்த இந்த பெண் பார்த்து அவ பக்கத்துல இருந்த ஒரு எந்திர கல்லை எடுத்து சரியா அந்த அபிமெலேக்கு தலையிலேயே போட்டுறாங்க. அவனுடைய தலையும் உடைஞ்சிருது. எல்லாருமே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பெண் எவ்வளவு தைரியமா மேல ஏறி அவளுடைய தலையில கல்லை தூக்கி போட்டுறான். இதனால அவனுக்கு சாவும் வருகிறது. இப்போ அந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த பெண்ணின் மூலமாக விடுதலையாக்கப்படுறாங்க. அங்க போர் எல்லாம் அப்படியே நிறுத்தப்படுகிறது. ஜனங்களும் வெளியே வர்றாங்க. இப்படி இந்த காரியத்தை செய்த இந்த பெண்ணை பற்றி வேதம் அவளுடைய பெயரை கூட சொல்லலைங்க.
அவளை எவ்வளவு அழகா சொல்லுகிறது தெரியுமா? ஞானம் உள்ள ஸ்திரீன்னு வேதத்துல சொல்லுகிறதுங்க. இன்னைக்கும் கூட பெண்களாகிய நாம அநேக துறைகளில சாதிச்சுட்டு வரலாங்க. ஆனா பெண்களுக்கு ஞானம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள்னு வேதத்துல சொல்லுகிறதுங்க. அநேக வசனங்கள் பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம குடும்பத்துல, திருமணமாகி போகிற இடங்களில, அப்படின்னு அநேக இடங்களில நம்ம ஞானத்தோடு நடக்கும் பொழுது நம்ம குடும்பம் கட்டப்படுகிறதுங்க. அநேக பெண்களுக்கு தெரியாம தன்னுடைய வாழ்க்கையில ஞானம் இல்லாமல் செயல்படும் பொழுது தன் குடும்பம் கட்டப்படாத நிலைமையில அவங்க தவிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. வேதத்திலையும் அந்த ஞானம் உள்ள பெண்ணை பற்றி நம்ம பார்த்தோம். எல்லாருமே ஓடி ஒளிந்து கொண்டிருக்க நேரத்துல அவ தைரியமா அந்த கோட்டைக்கு மேலாக ஏறி நின்று அந்த அபிமெலேக்கு எந்த வழியா வர்றாரு, சரியா இங்கதான் வந்து நிப்பாருன்னு அவ அழகா அந்த ஞானத்தோட கூட செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. பக்கத்துல அநேக போர் சேவர்கள் கூட இருந்திருப்பாங்க. ஆனா அவ அந்த எந்திர கல்லை சரியாக குறிவைத்து ஞானமா செயல்பட்டு அவனை வீழ்த்துறாங்க. இன்னைக்கும் கூட பெண்களாகிய நமக்கும் அநேக இடங்களில ஞானத்தோட செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குங்க. இந்த பெண்கள் தினத்தன்று நம்ம எல்லாருமே ஞானமாய் நடப்போம், குடும்பத்தை கட்டுவோம்.